நமக்கு வருஷத்துல 365 நாள் எல்லாரும் பிறந்தநாள் அவருக்கு கிடைக்கும், நமக்கு எல்லாரும் கொண்டாடுவோம். நம்ம ஆனாக்கா மே 9 நாம் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான நாள். ஒவ்வொரு வருடமும் மே 9 முதல் 15 வருஷத்துல நாம் இந்த நாளில் எங்கே இருந்தோம் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் நினைத்து பார்க்க ஒரு நல்ல நாள். நான் நிறைய இன்டர்நேஷனல் டூருக்கு தான் போயிருக்கேன். இந்தியாவில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்மா டிராவல்ஸில் நான் பயணிக்கிறது. அதுவும் நான் அவருடைய ஆழை பார்த்துட்டு இன்னும் நிறைய முருகன் பக்தன் பரவாயில்ல பேர் கேட்டோம்னா காலையில் டிஃபன் சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் கேட்டேன், போகலாமா 9ஆம் ஓகேவா இருந்தாங்க. சரிங்கன்னாங்க. உடனே புக் பண்ணிட்டேன். எனக்கு யாரும் எங்கேயும் என்கொயரி எல்லாம் பண்ணல. இந்த பேரை பார்த்தா பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையாக மே 9ஆம் கிளம்புன மதியம் அன்னையிலிருந்து அன்னைக்கு கொடுத்த சாப்பாடுலேருந்து இந்த நேரம் வரைக்கும் அவர் கொடுத்த உணவு மிக 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 அருமை. நம்ம வெளியே போய் ஹோட்டல்லாம் சாப்பிட்டாலும் நம்ம வயிறு இந்த மாதிரிலாம் நமக்கு ஜீரணம் ஆகிக்காது. ஆனால் எல்லா உணவும் பிரமாதமாக கொடுத்தாரு. முதல்ல அவருக்கும் அந்த சமையல்காரர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். நான் காசிக்கெல்லாம் வருவேன்னு கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லை. திடீர்னு ஒரு அமைப்பு தான் ஆர்டர் கொடுத்தது. நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. சீனை சாதாரணமாக நினைக்க கூடாது. மனுஷனுக்கு எல்லாருமே பொறுமை வந்தவுடனே கோபம் நிறைய வரும். கோபத்தில் வார்த்தைகள் நிறைய வரும். வார்த்தைகளில் பகைகள் நிறைய வரும். ஆனால் இது எதையுமே அவர் சம்பாதிக்கல. எந்த நேரத்திலும் எப்படி எல்லாருக்கும் பழகணுன்ற பக்குவம் அவர்கிட்ட இருக்கு. உண்மையிலேயே அவர் கல்யாணம் ஆகலனாலும் இந்த விஷயத்துல அவர் ரொம்ப பக்குவம் அடைஞ்சு இந்த பொறுமையெல்லாம் கடைபிடிக்கிறார் பாருங்க. நேற்று கூட ஒரு காசு மிஸ் கோயில ரொம்ப டென்ஷன். 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்க கூட சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருந்தாரு. உடனே ஃபோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் சொன்னாதான் கொடுப்பேன்ட்டாங்க. உடனே நான் போய் அவர்கிட்ட பேசி அந்த ஃபோனை வாங்கி ஃபோன் பேசி இருக்கிறேன்னு அவங்க ரொம்ப திருப்தி ஆகிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே உதவி செஞ்சிருக்கோம். அந்த பொறுமையிலையும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையே பொறுமையாயிட்டாரு. ஐயங்கிட்ட போய் உட்காண்டாரு. 2 பேர் காலை போட்டு உட்காந்து நான் கவனிச்சாரு. ஐயா நீதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்ட்டு இருந்தாரு. காசு அவர் சொன்னார், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பார்க்க முடியும், எதுவுமே நீ கேட்க முடியாதுங்கிறாரு. அந்த ஆண்டவனுடைய பயனால நானே எங்கள் வீட்டில் 2-3 முறை போய் பார்த்துட்டு வந்தோம். டக்குன்னு என்னை யாருமே எதுவும் கேட்கல. போனால் ஐயனை நல்லா பார்த்தேன். அப்புறம் எனக்கு அந்த கிறிஸ்தவ விபதி கிடைக்கலன்னு அவர்கிட்ட சொன்னேன். அந்த விபதியை வாங்கி வந்து கொடுத்தாரு. பணம் காசு எவ்வளோ நாள் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதேமாதிரி கங்கா யமுனா சரஸ்வதி நதிக்கரையில் இறங்கி குளிக்குமான்ற கூட நினைவு கூட கிடையாது. நாங்கள் வேண்டில் எல்லா ஊர்லேயும் போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைச்சதில்லை. இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைச்சதில்லை. நான் இப்போ லாஸ்ட் டைம் கூட ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் கடற்கரையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி கிடைச்சதில்லை. என்னோட யமுனை கங்கா சரஸ்வதி குளிச்சது தான் எனக்கு ஒரு வைப்ரேஷனே கிடைச்சிது. உண்மையிலேயே நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த இறங்கும்போது என்னோடய வைப்ரேஷன் ஒரு மாதிரியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எதிர்பார்க்கல. என்னை விட்டு நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே நல்லா நடந்தது. எந்த ஒரு குறையும் இல்லை. அயோத்தி ராமரை பார்த்தோம். அடுத்தது காசி விஸ்வநாதர் காஞ்சி விசாலாட்சனை பார்த்தோம். அங்கே தொடர்ந்து கயா வந்தோம். பிண்டப்படுத்த நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அருமையாக இது வரைக்கும் நான் 32 பிண்டம் வச்சு பண்ணதில்லை. நம்ம வீட்டில் செய்வோம். ஒரு 5-4 செய்து நம்மளே செய்வோம். திணி கொடுப்போம். மாலை அமாவாசை செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல உட்காந்து ரொம்ப அருமையாக அந்த பண்டிகர் ரொம்ப எல்லாம் மன்றங்கள் சொல்லி ரொம்ப அருமையாக செய்தார். உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு பாக்கியம். முன்னோர்களெல்லாம் நம்ம வாழ்த்துவாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சர்மா டிராவல்ஸ் சீனவர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் சார்பாக ஒரு நினைவு பரிசு ஏற்பாடு கொடுக்கணும்னு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் அடிக்கடி அவரை தொலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு அடுத்த டூர் எதுனா வித்தியாசமாக போட்டாங்க, நானும் வரேன். ஆக்சுவலாக நான் எங்கே போனாலும் சீனை மறக்க மாட்டேன். எப்பவும் அவர் நினைக்கும் போது தான் அவனை உடனே ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவேன். ஏன்னா அவரும் எனக்கு பதில் சொல்ல சில விஷயங்கள் தெரியலன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். எங்கே போனால் மறந்துடுவோன்ட்டு. அதனால் எல்லாத்தையும் நான் வீடியோ கொஞ்சம் அப்செட் பண்ணி வச்சுருக்கேன். ராமேஸ்வரம் போனால் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த வித்தியாசமாக நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப அரிய விஷயம். இன்னொன்று சொன்னார், 5 விஷயங்கள் சொன்னார். ரொம்ப அற்புதமானது. நல்ல அப்பா அம்மா அமையணும். ஊனம் குருடு செய்வடி இல்லாமல் நம்ம பிறக்கணும். 3வது நல்ல கல்வி. எல்லாருக்கும் இந்த கல்வி அமைஞ்சிட்டாகவே அவங்க உயர்ந்து எடுத்துக்கூடாரு. 4வது நல்ல மனைவி அமைஞ்சாலே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். 5வது நல்ல நண்பர்கள். இது 5ம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வித்தியாசமான ஒரு வார்த்தையை எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் நிறைய லைன்ஸ் கிளப் மீட்டிங்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த 5ம் அவருக்கு அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் சார்பாக வாய்ப்புக்கு நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி வணக்கம்.
மீண்டும் நாம் அனைவரும் சந்திப்போம். மே வரும் காலங்களில் மே 9 நாம் மறக்க மாட்டோம். இந்த மே 9 இந்த 44 44 பேர் தானே, இந்த 44 பேருடைய குரூப்ல மே 9 and 44 அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நேம் சேஞ்ச் பண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் மூலமாக சந்திப்போம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.